இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு இலவச ஆட்டோ வழங்குவது சம்பந்தமாகவும், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்தும் தமிழக அரசு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இது வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 19/3/2025. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற 2ஆம் கட்டமாக விண்ணப்பம் செய்திட அழைப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான பல முன்னெடுப்பு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் ஒரு புதிய முயற்சியாக சென்னை மாநகரில் 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துவதுடன் பெண்களின் பாதுகாப்பான பயணத்தையும் உறுதிப்படுத்தும் பொருட்டு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. பெண்கள் சுயதொழிலில் சிறந்து விளங்க ஊக்கப்படுத்தவும், ஓட்டுநர் உரிமம் பெற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இத்திட்டம் வழிவகை செய்யும். ஒவ்வொரு இளஞ்சிவப்பு ஆட்டோவிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இது அவசர காலங்களில் புகார் பெற்றவுடன் காவல்துறை மூலம் விரைவான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யும். இளஞ்சிவப்பு ஆட்டோ பெற பயனாளிகளுக்கு கட்டணங்கள் ஏதுமின்றி ஊர்கேப் செயலி பயன்படுத்த வழிவகை செய்து தரப்படும். சென்னை மாநகரில் 250 இளஞ்சிவப்பு சிஎன்ஜி ஆட்டோக்கள் இயக்க விண்ணப்பங்கள் பெறப்பட்டு முதல் கட்டமாக தகுதியான பயனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச மகளிர் தினமான 8/3/2025 அன்று இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை மகளிருக்கு வழங்கி இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து சிஎன்ஜி ஆட்டோக்கள் 2ஆம் கட்டமாக வழங்கப்பட உள்ளதால் தகுதியான பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறும் பொருட்டு இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 6/4/2025 வரை விண்ணப்பங்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுடன் வரவேற்கப்படுகின்றன. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 20 வயது முதல் 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். சென்னையில் குடியிருக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே சென்னையில் உள்ள ஆட்டோ ஓட்ட விருப்பமுடைய பெண் ஓட்டுநர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை 6,01,000 சிங்காரவேலர் மாளிகை 8வது தளத்தில் செயல்படும் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலர் அல்லது சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு என்ற முகவரியிட்டு 6/4/2025 அனுப்ப வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த தகுதியான நபராக இருந்தால் அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிவிட்டு உங்களுக்கான ஆட்டோ எப்போது வழங்கப்படும் சொல்லி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிட் அவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.